நீங்கள் சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் ஒரு புகாரை அளிச்சிருக்கீங்க. கட்சி பதவியிலிருந்து பொன்முடியை நீக்கியிருக்காங்க. அவரும் ஒரு தடுமாற்றத்தில் பேசிட்டேன், மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் காவல்துறையை நாடி இருக்கீங்களே. சட்டப்பூர்வமான தப்பு சார் அவர் பண்ணது. மன்னிப்பு கேட்டா எப்படி சரியாயிடும்? நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா? அதாவது பாரதிய நியாய சட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழே என்னுடைய கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கேன். பல்வேறு பிரிவுகள் கூட பிரிவுகளின் கீழே தண்டனைக்குரிய குற்றம் அவர் பண்ணது. அதனால மன்னிப்பு கேட்டாருன்னா மன்னிப்பு கேட்டதை ஏதோ பெரிய ஒரு ப்ரையாரிட்டி மாதிரி எடுத்துட்டு வந்து பேசாதீங்க தயவு செஞ்சு. திமுகவில் இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. துரைமுருகன் வந்து மன்னிப்பு கேட்டாரு, பொன்முடி மன்னிப்பு கேட்டாரு. இப்ப நான் மன்னிப்பு கூட கேட்க மாட்டீங்களா? நான் இவ்வளவு பெரிய கொச்சையான, ஆபாசமான, கேவலமான, மட்டமான ஒரு வாதத்தை பொதுவெளியில பெண்களை கேவலப்படுத்துற, சைவம் வைணவத்தை கேவலப்படுத்துற மிக மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மன்னிப்பு கூட கேட்க மாட்டீங்களா என்ன? இது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆபாசத்தின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சித்தாந்தத்தில் நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய அந்த பதவியிலேயே தொடர்வதற்கு இவருக்கு அருகதை இல்லை என்று சொன்னால் இவர் எப்படி எங்களை வழிநடத்துகிற ஒரு அமைச்சரவையில் இருக்க முடியும்? அதான் இப்ப மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் சார், பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்து முன்னணி இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது, நாளைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துது. ஆனால் இன்னொரு விமர்சனம் வருது. இது போன்ற ஒரு அருவருப்பான கருத்தை பேசிய பொன்முடிக்கான கண்டனம் என்பது பல பெண்ணிய செயற்பாட்டாளர்கள், பல முற்போக்குவாதிகள் ரொம்ப மௌனமா இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலேயும் விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்ல, நீங்க வந்து உண்மையான பெண்ணியவாதிகள் இதற்கு பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. திராவிடத்திற்கு கீழாக திராவிட ஏஜென்ட்டுகளாக வேலை பார்க்கிறவங்க வந்து அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் நாங்க பேசுவோம், குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் பேசுவோம் அப்படிங்கிறவங்களெல்லாம் பெண்ணியவாதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்ணியவாதிகள் என்றால் பெண்ணியவாதிகள் தான் பெண்ணியவாதிகள். பெண்ணியத்துக்கு உண்மையிலே பேசுறவங்க தான் பெண்ணியவாதிகள். திராவிடத்திற்கு ஏஜெண்டா இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்காக ஏஜெண்டா இருக்கிறவங்கள பெண்ணியவாதிகள் ஒத்துக்க முடியாது. இது வந்து உண்மையான பெண்ணியவாதிகள் பேசுகிறார்கள், உண்மையான பெண்ணியவாதிகள் பேசுவார்கள். இதுல வந்து இன்னொரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உரையிலேயே பொன்முடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான ஆபாச பட்டிமன்றங்கள்ல இது மாதிரியான ஆபாச கருத்துக்களை நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து நாங்க திராவிட கொள்கைகளை வளர்ப்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள்ங்கிறார். அப்போ இப்படி ஆபாசம் பேசி அதுல வந்த கூட்டத்தை கேதர் பண்ணி அதுல வந்து ஒரு அமைப்பை உண்டாக்கிதான் இவ்வளவு நாள் இந்த திராவிடம் டிராவல் பண்ணிட்டு இருக்கின்றத பொன்முடி அவர்களுடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.